என் டிராகன் கிட்ட போனா உங்களுக்கு சாவு. உங்களுக்கு தானே சாவி. இதோட நம்ம 4வது தடவை நம்ம 2 பேரும் காம்போ ஆயிருக்கோம். ஒரு தடவை கூட அந்த கோல்டன் டேபிள் பக்கம் கூட நம்ம போல. இந்த வாட்டியாவது நம்ம போவோம். சரி போலாம். ஐயோ பீச்சில் டெஃபினட்டா நம்ம வந்து கடையை போடுறோம். ஓகேயா? பாத்தியா மூடியெல்லாம் மூடி பஜ்ஜியா பண்ண போறோம். எடு அது ஏன் போடுற மாவு பெரட்டுற? கஷ்டமா இருக்கே. ஐயோ இது வேற நான் சாப்பிடணுமா? கடவுளே என்ன காப்பாத்துங்கப்பா. எல்லா வாட்டியும் கோல்டன் டேபிள் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு ராசி இருக்கிற மாதிரி கோல்டன் டேபிளுக்கான டாஸ்க் வரவே மாட்டேங்குது. எல்லா வாட்டியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறீங்க நீங்க. மேம் ஐ அம் டயர்ட் 30 செகண்ட் கூட வேலை செய்யல, அதுக்குள்ள டயர்டா? இப்ப வாழைக்காய் ஃபுல்லா வெட்ட எப்ப நீங்க மிளகா பஜ்ஜி சாப்பிடுவீங்க? ஆமா அண்ணா, நீ மிளகா பஜ்ஜி போடுன சாப்பிடணும். நான் காயிலடா எங்க அண்ணன் இப்ப கலக்க போறாரு. அண்ணனுக்கே இப்ப கலக்க தான் போகுது. அட் அ டைம் சிவாஜி ஸ்டைல்ல 2 கையெழுத்து போடுறா இந்த பொண்ணு. பாத்தீங்கல்ல? இந்த வாட்டி கண்டிப்பா நான் கோல்டன் டேபிள் எடுத்துருவேன் பாருங்க. என்ன இது? என்ன மிளகா பஜ்ஜி பார்த்தது இல்லையா? அங்க போ, அங்கேயே அதான் போடுறாங்க. இப்படியே பிச்சு என்ன பண்ண போறா? ஒண்ணுமே செய்யலையே, ஆடினே இருப்பேன். காதல் அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் என்னது? என்னை பொறுத்தவரை காதல்ங்கிறது கேர் ஆஃப் ஹியூமன். கேர் ஆஃப் ஹியூமன். சரி 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 சரி. மனிதனை மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சுடுது சுடாது ஆறட்டும். ஐயோ 6 மணி